கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 44:24. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஏசாயா 44:24. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவர் ஒருவர் தான் கர்த்தர். ஆமென். அவர் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில் இந்த காலம்லாம் நடக்குது, இல்லை தேவ சித்தமா, இல்லை என்னோட விருப்பமான்ற ஒரு கேள்வியோடு இருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், எல்லாவற்றையும் செய்கிறது நான் தான். உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது எல்லாவற்றையும் செய்கிறது நான் தான். இது எல்லாமே பின்னாடி வர, எதிர்காலத்தில் வர நன்மைக்காக. ஆமென். இப்போ கஷ்டப்படுறீங்களா? எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக இருக்குது. குழப்பத்தோடு இருக்கீங்களா? எதிர்காலத்தில் ஒரு பெரிய பதில் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? யோசேப்போட வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள், ஆனால் யோசேப்புக்கு தீர்க்க தரிசனம் முன்னாடி வந்துருச்சு, அவர் ஆசீர்வதிக்கப்படுவார்னு. ஆனால் அவர் போயிட்டு இருந்த பாதை கஷ்டமான பாதை. கர்த்தர் முடிவில் ஆசீர்வதித்தார், யோசேப்பை உயர்த்தினார். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களுக்கு தேவையானதை தந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஏன்னா எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர் தான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர் தான். விசுவாசிங்க, நிச்சயமாக வாக்குத்தத்தை நிறைவேறும். பயப்படாதீங்க. அவர் எல்லாமே நன்மைக்காக செய்கிறார். ஆசீர்வதிப்பார். ஆமென்.